டங்ஸ்டன் 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 ஒரு வாரமாக நமக்கு கேட்டுட்ருக்க ஒரே ஒரு பேர். என்னதாங்க அந்த டங்ஸ்டன்? அப்படி மதுரையில் என்ன தான் நடக்குது என்னன்னு இப்போ பார்ப்போம். இந்து நியூஸ் பேப்பரில் இதை பற்றி ஒரு பெரிய தெளிவான விளக்கமே கொடுத்துருக்காங்க. ஓவர் டங்ஸ்டன் மைனிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நாங்கள் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இதை ரிஜெக்ட் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன தான் நடக்குது? அரிட்டாப்பட்டி இந்த ஊர் என்ன? இது மதுரையில் இருக்க ஒரு சின்ன கிராமம். இங்கே இருக்க மக்கள் ஏன் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க? இந்த டங்ஸ்டன்னா என்ன? எல்லாத்தையும் பார்ப்போம். டங்ஸ்டன் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு மெட்டல் தான். கோல்டு, சில்வர் அது மாதிரி டங்ஸ்டனும் ஒரு மெட்டல் தான். பட் இந்த டங்ஸ்டனுக்கு ஏன் இவ்வளோ டிமாண்ட், ஏன் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் இந்த டங்ஸ்டனோட மெல்ட்டிங் பாயிண்ட் தான். அதாவது இந்த டங்ஸ்டன் மெல்ட் ஆக 3410 டிகிரி செல்சியஸ் தேவைப்படும். அதாவது நம்ம தண்ணியை பாயிலிங் பண்ண நமக்கு கிட்டத்தட்ட 100 டிகிரி செல்சியஸ் இருந்தால் போதும். பட் இந்த டங்ஸ்டன் மெல்ட் ஆக கிட்டத்தட்ட 3410 டிகிரி செல்சியஸோட ஹீட்டு தேவை. இவ்வளோ பெரிய மெல்ட்டிங் பாயிண்ட் வச்சுருக்க இந்த டங்ஸ்டன் முக்கியமாக எங்கே தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் முக்கியமாக ராக்கெட் சென்ட் பண்ண. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஒரு கட்டத்துக்கு மேலே ராக்கெட் மேலே போகும்போது ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ண ஒரு எலமெண்ட் தேவை. அந்த மெட்டலாக தான் இங்கே டங்ஸ்டன் யூஸ் ஆகும். ரெண்டாவது இதோட ஹார்ட்னஸ். இந்த டங்ஸ்டன் வந்து ரொம்ப ஹார்டான ஒரு மெட்டல். இது ரொம்ப ஹார்டான மெட்டல் அப்படிங்கிறதுனால இது டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப தேவைப்படும். அதாவது மிலிட்ரிக்கு ரொம்ப தேவைப்படும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, புல்லட்ஸ் ரெடி பண்ணவும், ஆர்மர்ஸ் ரெடி பண்ணவும். டங்ஸ்டனில் புல்லட் ரெடி பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, எதிரி ஷூட் பண்ணிங்கன்னா எதிரி போட்டுட்ருக்க ஆர்மரை தொலைச்சிக்கிட்டு, அதாவது பியர்ஸ் பண்ணிக்கிட்டு பாஸ் பண்ணி எதிரில் இருக்க ஆப்போனண்ட்டை குழப்பணும். அதே போல் டங்ஸ்டனில் நம்ம ஆர்மர் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம்னா எதிரிங்க நம்மளை சுட்டாலும் அதோட ஹார்ட்னஸ் புல்லட் நம்ம மேலே படவிடாது. மூணாவது விஷயம் பார்த்தோன்னா எக்ஸ்ரேஸ்க்கு டங்ஸ்டன் ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான், எக்ஸ்ரே எடுக்கும்போது எக்ஸ்ரேலேருந்து ரேடியேஷன் வெளியே வருதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. இதே டங்ஸ்டன் குறிப்பிட்ட மெட்டல்ஸோட எலமெண்ட்ஸோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ரேஸில் வர ரேடியேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நாலாவது, டங்ஸ்டனை ஜுவல்லரிக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஜுவல்லரினா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணுற வெட்டிங் ரிங்ஸ். இந்த டங்ஸ்டன் மூலமாக வெட்டிங் ரிங்ஸ் ரெடி பண்ணுறது மூலமாக கிட்டத்தட்ட பல கலரில் ரிங்ஸை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டங்ஸ்டன் பொறுத்து பார்க்கணுன்னா, சைனா, பொலிவியா, ரஷ்யா அண்ட் யூஎஸ்ஏ இந்த 4 கண்ட்ரி தான் வந்து இந்த டங்ஸ்டனை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதில் சைனா தான் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டங்ஸ்டன். அவங்க தான் நிறைய டங்ஸ்டனை விற்கிறாங்க. அவங்களுக்கும் நிறைய டங்ஸ்டனை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த டங்ஸ்டனோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2022 $85.4 பில்லியன்னு சொல்லப்படுது. இதே இந்த டங்ஸ்டனோட மார்க்கெட் 2031 $123.7 பில்லியன் டச் பண்ணுன்னு சொல்லப்படுது. ஸோ இதனால தான் இந்த டங்ஸ்டனுக்கு இவ்வளோ மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்தியாவும் இந்த மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் த பிளேயராக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக வருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் February 2024 என்ன பண்ணுறாங்கன்னா, டங்ஸ்டன் தேவைப்படுதுன்னு முடிவு பண்ணுறாங்க. நம்மளும் அந்த காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் நம்மளும் ஒரு ஆளாக இருக்கணும்னு முடிவு பண்ணி இந்தியா ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் கடைசியாக தேடும்போது அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, மதுரை மேலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில், அந்த மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்க மேலூர், அதை சுற்றி இருக்க ஒரு 10 கிராமத்தில் இந்த டங்ஸ்டன் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது ஏன் முக்கியமாக மதுரையை வந்து செலக்ட் பண்ணுறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கிடைக்கிற ஓர் சீலைட் அப்படிங்கிற ஓர். இந்த ஓர் எதுக்கு சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓர் தான் வந்து பியூரஸ்ட் ஓர் ஆஃப் டங்ஸ்டன். இந்த ஓர் கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட உடனே மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் இந்த ஓரை நம்ம எடுத்தோன்னா நமக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணிகிட்டே வராங்க. கரெக்டாக November 7, 2024 என்ன பண்ணுறாங்கன்னா, ஏலத்துக்கு விடுறாங்க. ஏலத்துக்கு விடும்போது இதை மைன் பண்ணுற கான்ட்ராக்டை இந்துஸ்தான் ஜிங்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி எடுக்கிறாங்க. இந்த கம்பெனி வேறு யாரும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே பிரச்சனை நடந்தது இல்லைங்களா, வேதாந்தா நிறுவனம், ஸ்டெர்லைட், தூத்துக்குடி, அதே கம்பெனியோட ஒரு துணை நிறுவனம் தான் இந்த இந்துஸ்தான் ஜிங்க். அவங்க தான் இந்த ஏலத்தை எடுக்கிறாங்க. இந்த ஏலத்தை அவங்க எடுத்தாங்கன்னு தெரிஞ்ச உடனே ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்குது. அங்கே இருக்க 10 கிராமத்தில் இருக்க மக்களும் சுற்றி வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக அரிட்டாப்பட்டியில் இருக்க மக்கள் ரொம்ப பெரிய ப்ரொட்டஸ்ட்டே பண்ணுறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக அதை தெரிய வைக்கிறாங்க. பட் அவங்க ப்ரொட்டஸ்ட் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் முக்கிய காரணம் பொல்யூஷன். அவங்க இங்கே மைனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறதுனால, அந்த வேதாந்தா நிறுவனம் இங்கே மைனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுனால பெரிய பொல்யூஷன் நடக்கும். ஏர் பொல்யூஷன் நடக்கும், லேண்ட் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் எல்லாமே நடக்கும். இதனால ஹெல்த் ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படும். அதனால தான் அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, முக்கியமான காரணம் பெரியார் கேனல். இந்த பெரியார் கேனல் எதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மைன் பண்ணணுன்னா கண்டிப்பாக தண்ணி தேவை. இப்போ அவங்க அதை தண்ணி எங்கேருந்து எடுக்கணும்னு பார்க்குறாங்கன்னா, பெரியார் கேனல்லேருந்து எடுக்கணும்னு பார்க்குறாங்க. பட் இந்த பெரியார் கேனல் தான் பார்த்திங்கன்னா, அந்த 10 கிராமத்துக்கும் அதை சுற்றி இருக்க நிறைய கிராமத்துக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி சப்ளை பண்ணுற ஒரே ஒரு கேனல். விவசாயமும் அதில் தான் நடக்குது. மக்களுக்கு தேவைப்படுற தண்ணியும், அத்தியாவசிய தேவைக்கான தண்ணியும் பெரியார் கேனல்லேருந்து தான் பெரியார் கேனல்லேருந்து தான் எடுக்கிறாங்க. பட் இப்போது
மைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் அந்த பெரியார் கேனலும் டேமேஜ் ஆகும். 3வது காரணம் பார்த்திங்கன்னா மேலூர் கிராமமே. இந்த மேலூர் கிராமத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் பல வருஷத்துக்கு முன்னாடி பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக கொடுத்துட்டாங்க. பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்னால் வேறு ஒன்றும் இல்லை, அங்கே இருக்க தாவரங்கள், அதாவது பூக்கள், தாவரங்கள், மிருகங்கள், இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருட்கள், முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்னா அங்கே வந்து அவ்வளோ ஈஸியாக யாரும் கை வைக்க முடியாது, மைனிங் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான் கொடுக்குறாங்க. பட் அந்த மேலூர் கிராமத்தையே இவங்க வந்து சூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அங்கே கிடைக்கிற ஸ்கீலைட், அந்த ஒரு பியூரஸ்ட் ஓர் ஆஃப் டங்ஸ்டன்னால். 4வது அங்கே அந்த கிராமத்தை சுற்றி இருக்க நிறைய கோவில்கள், இவங்க மைன் பண்ண ஆரம்பிக்கிறதுனால அங்கே இருக்க நிறைய கோவில்கள், ஜெயினர்களோட டெம்பிள்கள், இதெல்லாம் நிறைய வந்து பாதிக்கப்படும் சொல்லப்படுது. சரி, மக்களோட ப்ரொட்டஸ்ட் காரணம்லாம் ஓகே, இதுக்கு நடுவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பிப்ரவரியிலேருந்து நவம்பர் 7, 2024 ஆக்ஷன் நடக்கிற வரையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருந்தோம். ஸ்டேட் கவர்மெண்ட் பக்கத்துலேருந்து எந்த ஆப்போசிஷனும் வரல, நாங்கள் பண்ண போகிறோன்னு சொன்னதுக்கு அவங்க ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. பட் எப்போ மக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ அன்னிலேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இல்லை நீங்கள் இதை தடை பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்க. பட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்ககிட்ட மைன் பண்ணுறதுக்கு லேண்டு வேணும்னு என்னைக்கு கேட்டாங்களோ அன்னையிலேருந்தே நாங்கள் வந்து இல்லை மேலூரை நாங்கள் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டோம், ஸோ நீங்கள் அங்கே கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறதா ஸ்டேட் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ பட் இது ரெண்டுத்தில் யார் சொல்கிறது உண்மைன்னு நமக்கு தெரியல. பட் இதுக்குள்ளே நம்ம டீப்பாகவும் போக வேண்டியதில்லை. பட் இதுதான் நமக்கு தெரிய வேண்டிய பிரச்சனை. எதுக்காக அரிட்டாபட்டியில் ப்ரொட்டஸ்ட் நடக்குது, டங்ஸ்டனோட யூசஸ் என்ன, எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய இனிஷியேட்டிவ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.